ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பட்டு பாவாடையோட சட்டை தான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் பேப்பரை ஒரே ஃபோல்டிங் இல்லாமல் ஒரே ஒரு சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கீழே ஓரத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 இன்ச் எதுக்குன்னாக்கா நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காக, கீழே வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? 1 இன்ச்சுக்கு நம்ம குறிச்சதுக்கு பின்னாடி நம்மளோட ஹைட் எவ்வளோ வேணும் நம்ம சட்டைக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 13 இன்ச் வருது எனக்கு. ஸோ நான் 13 இன்ச் குறிச்சிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 to 3 இயர்ஸ் பேபிக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கிறேன். 2 இயர்ஸ் பேபிக்கு தான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் 13 இன்ச் வந்து ஹைட் வச்சுக்கிறேன். இது கூட நான் மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக விடுறேன். சட்டையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது நீங்கள் ஹிப்புலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி எடுங்க. அது கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் டு ஹிப் வரைக்கும் எடுத்துகிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் லைன் குறிக்க போகிறோம். ஷோல்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஷோல்டர் வருதோ அதை வந்து 2வால் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எனக்கான ஷோல்டர் லைனை நான் இப்போ இந்த இடத்துல வரைஞ்சிக்கிட்டேன். எனக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் 8.5, அதில் நான் பாதி 4.25, அது கூட நான் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துருக்கேன். ஸோ 4.25 இன்ச் வந்து நான் ஷோல்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஷோல்டரோட அளவு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஷோல்டர் அளவை குறித்ததுக்கு பின்னாடி நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து மேலே தையலுக்காக விட்டுருந்தோம். அதுலேருந்து கீழே இருக்கிற கோட்டில், அந்த கோட்டில் குறிக்காமல் நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே இருக்க கோட்டில் நம்ம வந்து ஆம்ஹோல் லென்த்தை வந்து குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆம்ஹோல் லென்த்தை குறிச்சிக்கலாம். ஷோல்டர் லைனை நல்லா வரைஞ்சிட்டு இப்போ ஆம்ஹோல் லென்த்து வந்து நம்ம குறிச்சிக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறது வந்து நம்ம ஆம்ஹோலை வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து வச்சுக்கிறோம். இப்போ என்னுடைய ஷோல்டர் ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ஸோ நான் 4 இன்ச்சு குறிச்சிக்கிறேன். இப்போ 4 இன்ச்சு குறிச்சிட்டு அந்த ஆம்ஹோல் லென்த்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைனை வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்ஹோல் லைனில் நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் தான் நம்ம செஸ்ட்டோட அளவை வந்து குறிக்கணும். இப்போ இந்த ஆம்ஹோல் எங்கே குறித்தோமோ அந்த லைனில் நம்ம செஸ்ட்டோட அளவை குறிக்க போகிறோம். ஓகேங்களா? செஸ்ட்டோட அளவு எனக்கு பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் வருது. ஸோ அது கூட நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 22 4ஆல் டிவைட் பண்ணால் 5.5 இன்ச் வருது. ஸோ அது கூட நம்ம வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப டைட்டாக சுடிதார் மாதிரியோ இல்லை வந்து டாப் மாதிரியோ போடக்கூடாது. நம்ம சட்டை போடும்போது, பாவாடை சட்டை போடும்போது கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு 6.5 இன்ச் குறிச்சிட்டேன். அது கூட 1 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நான் குறிச்சிருக்கேன். இப்போ மொத்த டோட்டலாக பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிற பாப்பாவுக்கு இது வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் வந்து பொஸ்ன்னு இருக்க பாப்பாவுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னாக்கா, நான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருப்பேன். அந்த சார்ட்லேயே நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதையவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்ஹோல் லென்த் குறிச்சாச்சு. கீழே அந்த பாட்டமில் இருக்கிற அந்த அளவு வந்து குறிச்சிக்கலாம். இதுவும் வந்து நம்ம மேலே என்ன அளவு குறித்தோமோ அதே அளவே குறிச்சிட்டோம்னா போதும். நம்ம செஸ்ட்டுக்கு என்ன அளவு குறித்தோமோ அதே அளவு தான் கீழே குறிக்கிறோம். அது கூட வந்து பாருங்கள், இந்த இடத்துல 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறோம். அதாவது 6.5 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சு குறிச்சிட்டு அது கூட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குறிக்கணும். அதுக்கப்புறம் மேலே அந்த ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல 1/2 இன்ச்சு கீழே, அந்த ஷோல்டர் லைன்லேருந்து நம்மளோட வெயிஸ்ட் லென்த் எவ்வளவோ அதை குறிச்சிக்கோங்க. வெயிஸ்ட் லென்த் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருப்பேன். அதாவது பாடி ஹைட்டுன்னு கொடுத்துருப்பேன். அந்த ஷோல்டர் டு வெயிஸ்ட்டோட அளவு 8 வருது எனக்கு. நான் அந்த 8 இன்ச் குறிச்சிட்டு அதுலேருந்து நேராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனில் நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை குறிக்கணும். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ தனியாக எடுக்க தேவையில்லை. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சோ 6.5, அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ 5.5 வரும். அது கூட தையலுக்காக நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். அது இல்லாமல் லூஸுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ 6 இன்ச் + 1 இன்ச் வந்து நான் இங்கே விட்டுருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அதே லைனை நம்ம கீழே பாட்டம் கூடயும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதிலேயே உங்களுக்கு வந்து ஷேப் வந்து நீட்டாக கிடச்சிரும். இதுக்குன்னு நீங்கள் வந்து டக் பிடிக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. அதாவது நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, 2 டாட் கூட பிடிக்க தேவையில்லை. இதுவே நீட்டான ஃபினிஷிங்கில் அழகாக வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்கு தான் வரையணும். இப்போ ஆம் ஹோலுக்கு வந்து நம்ம வந்து கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக் வந்து இது பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் கர்வ் வரையறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் அந்த ஆம் ஹோல் லென்த்தை பாதியாக வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்படி பாதியாக மடக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் வச்சதுக்கு பின்னாடி அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஆம் ஹோல் கர்வ் இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆம் ஹோல் கர்வ் வரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம இதுக்கு குழிவு எதுவுமே வெட்ட தேவையில்லை. ஏன்னாக்கா நம்ம இது குழந்தைங்களுக்காக நம்ம இது பண்ணுறங்காட்டி நம்ம வந்து குழிவெல்லாம் தேவையில்லை. இதே உங்களுக்கு வந்து ஒரு 12 இன்ச்சஸ் 12 இயர்ஸ் பேபிக்கு அப்படின்னா நம்ம ஆம் ஹோல் கர்வ் வந்து கண்டிப்பாக வரையணும். அது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் நம்ம வரையணும். இப்போ நெக்கோட வித்து குறிக்கிறோம். நெக் வித் வந்து எனக்கு 1.25 இன்ச், அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணால் ஒரு 2 இன்ச் வந்து நான் நெக் வித்தாக குறிச்சிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அகலமாக குழந்தை வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கங்காட்டி நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இன்ச்சாக குறிச்சிக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் சார்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அளவே குறிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் வித்து குறிச்சாச்சு. அடுத்த நெக்கோட ஹைட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எழுதிக்கோங்க. எனக்கு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வருது. ஸோ நான் 3.25 இன்ச்சு எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து நான் இதில் குறிக்கலை. நான் ஜஸ்ட் இதை எப்படி நெக்கு குறிக்கணுங்கிறக்காக காமிக்கிறேன். நெக்கை வந்து கட் பண்ணாமல் தான் நம்ம வந்து மடக்கி அடிக்க போகிறோம். இது நீட்டான ஃபினிஷிங்காக வரும். ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பரில் நம்ம வரையும் போது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நெக்கோட வித்தும் நெக்கோட டெப்த்தும் நான் உங்களுக்கு குறித்து காட்டுறேன். இதில் இந்த கட்டத்துக்குள்ளே தான் நம்ம நெக்கை வந்து வரையணும். எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் நம்ம எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை எப்படி வரைஞ்சேங்கிறத இன்னொரு தடவை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு தான் குறிக்கணும். நம்மளுக்கு சட்டையோட ஹைட் எவ்வளவோ அதை குறிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே 1 இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்டையோட ஹைட்டு குறிச்சிக்கலாம். 1 இன்ச்சுங்கிறது கீழே மடக்கி தைக்க, மேலே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ண. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் லென்த்து அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளவோ அது ஆம் ஹோல் லென்த்து, அப்புறம் செஸ்ட்டு குறிக்கணும். ஓகேங்களா? இது ஷோல்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து செஸ்ட்டோட லைன் இது வந்து ஹைட்டு. ஓகேங்களா? 13 இன்ச்சு எனக்கு வந்து ஹைட் இருக்குது. உங்களோட சட்டை ஹைட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து செஸ்ட் லைனு. இது வந்து செஸ்ட் லைன் கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைன் கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் மேலே குறிச்சா அதே செஸ்ட்டோட அளவு என்னவோ அதுலேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கோங்க. இல்லை 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா? 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா குறிச்சாவே போதும். இது ஆம் லென்த் வந்து எனக்கு 4 இன்ச் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நெக்கோட வித்து. இது பார்த்திங்கன்னா நெக்கோட டெப்த்து. இது எல்லாமே உங்களோட குழந்தைங்க உடம்புலேருந்து நீங்களே எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் வந்து 1 இன்ச் விட்டுருக்கிறது வந்து சீம் அலைன்ஸ். ஓகேங்களா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். கீழே 1 இன்ச் விட்டுட்டு நம்மளோட ஹைட் எவ்வளவோ அதை குறிச்சிக்கணும். நம்மளோட ஹைட் குறிச்சதுக்கு பின்னாடி 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ண குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஷோல்டர் குறிச்சிக்கோங்க. அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து குறிச்சிக்கோங்க தையலுக்கு. அடுத்தது ஆம் லென்த் குறிங்க மேலே ஷோல்டர்லேருந்து. அடுத்தது அந்த ஆம் லென்த்லேருந்து செஸ்ட்டோட லைனை குறிங்க. அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு செஸ்ட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் நெக் வித்து குறிச்சிக்கோங்க. அப்புறம் நெக்கோட டெப்த்து குறிச்சிக்கோங்க. மேலேருந்து ஷோல்டர் லைன்லேருந்து நம்ம கீழே வெயிஸ்ட்டோட ஹைட்டு குறிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டோட அளவு ஹைட்டு குறிச்சதுக்கப்புறம் வெயிஸ்ட் லைனில் வெயிஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அதை குறிச்சிக்கிறோம். அது தெரியலைன்னா செஸ்ட்லேருந்து -1 போட்டிங்கனாவே வெயிஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்துடும். அதை குறிச்சிக்கிறோம். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சீம் லைன்ஸ் விட்டுக்கிறோம். அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மேலே செஸ்ட்டோட அளவு என்ன குறிச்சோமோ அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து குறிச்சிக்கோங்க. அது கூடவே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் லைன்ஸ்க்காக குறிச்சிக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது சீம் லைன்ஸ். ஓகேங்களா? இது வந்து தையலுக்காக நம்ம விடுற அளவு.
இந்த மாதிரி குறிக்கும்போது நம்ம வந்து டாட் பிடிக்கணுன்ற எந்த அவசியமும் வராது. ஏன்னாக்கா இதே வந்து ஷேப்பாக அழகாக வரும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் சார்ட்டில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இருக்காது. இந்த சார்ட்டை அப்படியே வச்சு நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெக்கை நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நெக்கோடு தான் நம்ம வந்து சேர்த்தி வந்து கட் பண்ண போகிறோம். நெக்கை தனியாக கட் பண்ண வேணாம். இதை நான் வந்து லைனிங்லேயே வச்சு நெக்கை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் அந்த கர்வையும் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த ஷர்ட்டுக்கான அளவு வந்து கட் பண்ணியாச்சு. இந்த ஆர்ம் ஹோலை நல்லா கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க இந்த ஷீம் அலைன்ஸ்க்கு ஒரு கட் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது சிசர் கட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது அடையாளம் தெரியறதுக்காக. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்டையை இதை எப்படி வச்சு பேட்டர்ன் வச்சு போடணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.